அமாவாசை, நான் கூப்பிடுறது உங்க காதுல விழலையா? வாங்க இங்க. அம்மா. அம்மா, நான் சொன்ன பலகாரம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இதோ ரெடி ஆயிட்டு இருக்குமா. எவ்வளவு நேரம்? 2 பேர் இருக்கீங்க, 4 பலகாரம் செய்யறதுக்கு இவ்வளவு நேரமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் ரெடி பண்ணுவீங்க போல இருக்கு. இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். போங்க, போய் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. போங்க. சரிங்க. சரிங்க. பவித்ரா. பாட்டி. என்னம்மா, பத்மினி ரெடி ஆயிட்டாளா இல்லையா? இதோ ரெடி ஆயிட்டே இருக்கா பாட்டி. எவ்வளவு நேரமா? கொஞ்சம் இருங்க, வந்துருவா. நான் தான் எல்லாத்துக்கும் பறக்கிறேனே தவிர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சன்ற கவலை கொஞ்சம் கூட யாருக்குமே இல்ல. தேவ், என்ன பாட்டி அப்படி பார்த்துட்டு இருக்க? வர்ற மாப்பிள்ளை உன்னை பார்த்து பொறாமப்பட போறாரு. மாப்பிள்ளை மாதிரி ஜம்மன் இருக்கேடா. அம்மா, பலகாரம்லாம் ரெடி ஆயிடுச்சுமா, எடுத்துட்டு வரேன். டேஸ்ட் பாக்குறீங்களா? சரி, எடுத்துட்டு சரிங்க. பாக்குறேன். இந்த பத்மினி ரெடி ஆனாலா இல்லையான்னு தெரியலையே. பொண்ணு பார்க்க வராங்க, பத்மினி ரெடி பண்ணுன்னு உன் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னேன். அவ கல்யாணத்துக்கு தான் ரெடி பண்ணுவா போல இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருமா, நல்லா எழுந்து. என்ன பாட்டி, உங்க பேத்தியை எப்படி தயார் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இந்த அலங்காரத்துல மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வரேன். என் பேத்திய பிடிக்கலன்னு சொல்ற மாப்பிள்ளைக்கு கண்ணுல கோளாறுன்னு அர்த்தம். பாட்டி, மாப்பிள்ளை என்ன பார்க்க வராரு, அதனால நான் அலங்காரம் பண்ணிருக்கேன். சரி, ஆனா இவங்க 2 பேரும் மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிருக்காங்களே. கல்யாணம் ஒரு ஜோடிக்கா இல்ல 2 ஜோடிக்கா? அதானே, கல்யாணம் ஒரு ஜோடிக்கா இல்ல 2 ஜோடிக்கா? மாப்பிள்ளை மட்டும் அலங்காரம் பண்ணிருந்தா போதுமா? மாப்பிள்ளையோட தோழனும் அழகா அலங்காரம் பண்ணிருந்தா தானே மாப்பிள்ளைக்கு அழகு. ஓஹோ, சரி சரி. அது மாதிரி பொண்ணு மட்டும் அலங்காரம் பண்ணியிருந்தா போதுமா? பொண்ணோட தோழியும் அழகா அலங்காரம் பண்ணியிருந்தா தானே பொண்ணுக்கு அழகு. ஆ, நீங்க சொல்ற மாதிரி மாப்பிள்ளைக்கு தோழனாவும் பொண்ணுக்கு தோழியாவும் தெரியலையே. மாப்பிள்ளையும் பொண்ணு மாவுல தெரியுறீங்க. பாட்டி, நீங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடுங்க. ம், இவ எங்களை ரொம்ப கண்ணு வைக்கிறா. ஆ. உங்க 2 பேரோட அலங்காரம் தான் ஜாஸ்தியா இருக்கு. பாட்டி, உன் மக வைத்து பேத்திய சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் சொல்லாத. அவ இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு குஜராத் போறா. நீ எங்களோட தான் நிரந்தரமா இருக்கணும், பாத்துக்கோ. பத்மினி, இவன் என்ன பிளாக்மெயில் பண்றான். அதனால உன்னோட அலங்காரம் தான் சூப்பரா இருக்குன்னு சொல்லிடுறேன். என்ன நீங்க ஏன் பாட்டி பயப்படுறீங்க? இது நாள் வரைக்கும் நீங்க சென்னை பாட்டியா இருந்தீங்க, இப்ப குஜராத் பாட்டி ஆயிடுங்க. என் கல்யாணம் முடிஞ்ச கையோட நான் உங்களை குஜராத்க்கு கூட்டிட்டு போயிடுறேன். ஏய், நான் என் பாட்டிய உன் கூட அனுப்பி வச்சுட்டா நான் யார பாட்டின்னு கூப்பிடுறது? பாட்டி உங்களுக்கு மட்டுமா சொந்தம்? எனக்கும் தான் சொந்தம். நீ என்ன இருந்தாலும் மக வைத்து பேத்தி தான். நான் மக வைத்து பேரன். உரிமை எனக்கு தான் ஜாஸ்தி. பாட்டி, நீங்க என் கூட வர மாட்டீங்களா? ஏய், உனக்கு வேணும்னா பாட்டியோட ஜெராக்ஸ் எடுத்துட்டு போ. அதெல்லாம் முடியாது. அதான் போட்டோ பாட்டி, அது வேணா எடுத்துட்டு போட்டோம். ஆஹா, அதெல்லாம் முடியாது. நான் பாட்டி என் கூடவே கூட்டிட்டு போயிடுவேன். இப்படி ஒரு பேரனும் இப்படி ஒரு பேத்தியும் கிடைக்க நான் எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணேனோ தெரியல. அம்மா, ஸ்வீட். பவி, தேவ் 2 பேரும் பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. பால்கோவா நல்லதா இருக்கு பாட்டி. நல்லா இருக்கா? மைசூர் பாக்ல இன்னும் கொஞ்சம் சக்கரை சேர்த்திருக்கலாம். நெய் கம்மியா இருக்கும், அதனால அப்படி தெரியுது. ஏண்டி, நெய் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்க வேண்டியதானே? இல்லம்மா, நெய் ரொம்ப சேர்த்தா பலகாரம் பிடிக்க முடியாம தண்ணியா போச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம தாமா கொஞ்சமா சேர்த்தேன். தெரியலன்னா என்ன கேட்க வேண்டியதானே? பாட்டி, இனிமே சேர்க்க முடியாதா? இனிமே சேர்த்தா அவ்வளவுதான் அது. அம்மா, பஜ்ஜி போண்டாலாம் இப்பவே போட்டுட்டுமாமா? வேண்டாம் வேண்டாம்,
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததுக்கு அப்புறமா போடு, அப்பதான் சூடா இருக்கும். சரிங்கம்மா சரி. சரி, இதை எடுத்துட்டு போ. செல்வி அக்கா கொஞ்சம் நில்லுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆள் ஆளுக்கு எடுத்து லபக்கு லபக்குன்னு வாயில போட்டுக்கிட்டு இது நல்லா இருக்கு, இதுல குறை இருக்கு, அதுல குறை இருக்குன்னு சொல்றீங்களே. பொண்ணு நான் இங்க ஒருத்தி நிக்கிறேன்ல, என்னை யாராவது எடுத்து டேஸ்ட் பண்ண சொன்னீங்களா? அதான் உன் மாப்பிள்ள வந்து ஸ்வீட் டேஸ்ட் பார்க்க போறாருல, அப்புறம் நீ எதுக்கு தனியா டேஸ்ட் பார்க்கணும்? ஆ, இந்த கதையெல்லாம் இங்க வேணாங்கா. அவரு டேஸ்ட் பார்த்தா அவரு வயிறு நிறைய போகுது. நானும் தூங்கி எழுந்ததுல இருந்து வெறும் வயித்தோட இருக்கனே. ஏதாவது சாப்பிட கொடுப்பீங்கன்னு பாக்குறேன், ஒண்ணும் தராம இப்ப என்னடனா என்ன விட்டுட்டு நீங்களா டேஸ்ட் பாக்குறீங்களா? அது ஒண்ணு இல்ல பத்மினி, இப்ப நீ எடுத்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் உதட்டுல போட்டுக்கிற லிப்ஸ்டிக் அழிஞ்சிரும். அதனால நீ கொஞ்சம் அசிங்கமா தெரிவ. அதோட அதை சரி பண்றதுக்கு நீ இன்னொரு அரை மணி நேரம் எடுத்துக்குவ. அதனாலதான் உனக்கு கொடுக்கல, வேற ஒண்ணும் இல்ல. ஏன் உங்க பொண்டாட்டியும் தான் லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க. இத சாப்பிட்டா லிப்ஸ்டிக் அழிஞ்சிரும், அதனால சாப்பிட வேண்டாம்னு சொல்றதானே? அவங்க டேஸ்ட் பார்த்து சொல்லும்போது மட்டும் ரசிச்சீங்க. அவளை பாரு, உதட்டுல படாம எப்படி சாப்பிட்டிருக்காங்க. லிப்ஸ்டிக் அழிஞ்சிருக்கா? இல்லல்ல. எங்களுக்கும் அதே மாதிரி சாப்பிட தெரியும். செல்விக்கா கொடுங்கக்கா. சரி, சண்டை போடாம ரூம்ல உட்காந்து சாப்பிடு. என்ன இன்னும் வேணும்னா கூட அவகிட்ட கேட்டு வாங்கிக்கோ. என்ன ஆனா சாரியில படாம சாப்பிடணும், புரிஞ்சுதா? செல்வியக்கா இன்னொரு பிளேட் எடுத்துட்டு வாங்க. இங்க இவ சந்தோஷமாவும் சுதந்திரமாவும் இருக்கா. போற இடத்துல அப்படி இருக்க முடியுமான்னு தெரியலையே. ஏன் பாட்டி அப்படி நினைக்கிற? நல்ல இடம், நல்ல மாப்பிள்ளை, நல்ல மாமியார், வேற என்ன வேணும்? ஆமா பாட்டி, அங்க எப்படியோ தெரியாது, ஆனா நம்ம பத்மினியை பொறுத்த வரைக்கும் அவ இருக்கிற இடத்த கலகலப்பா வச்சுப்பா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆமா பாட்டி. அம்மா, நம்ம ஆட்டோ இங்க நிக்குதுமா. சரி, சீக்கிரமா சாவி வாங்கிட்டு வண்டி எடுத்துட்டு போயிடலாம் வா. சரி சாத்தையா, அம்மா. அந்த மாதவி எதுக்காக நம்மள இங்க வர சொல்லிருக்கான்னு தெரியல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆட்டோவை வாங்கிட்டு போயிடுறது தான் நல்லது. சரிங்கம்மா. போய் என்னன்னு பாப்போம். வணக்கம்மா. வணக்கம். நான் அறிவு சாரை கொஞ்சம் பார்க்கணும். அறிவு சார் அங்க இருக்காரு பாருங்க சார். ஆ, வணக்கம் சார். வணக்கம். ஆட்டோவை சரி பண்ணிட்டீங்களா சார்? அதை அன்னைக்கே சரி பண்ணி கொண்டு வந்துட்டேனே. மாதவி மேடம் உங்ககிட்ட சொல்லலையா? அன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருந்து என்னை வீட்டில் கொண்டாந்து விட்டப்பவே 2 நாள் கழிச்சு வந்து ஆட்டோ எடுத்துக்கங்கன்னு மாதவி மேடம் சொன்னாங்க. மாதவி மேடம் இருக்காங்களா? மேடம் வெளியே போயிருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. கால் பண்ணி பாருங்களேன். வர்றப்போ அவங்களுக்கு கால் பண்ணேன், ஆனால் அவங்க அட்டன் பண்ணலை. நீங்கள் ஆட்டோ சாவியை கொடுத்தீங்கன்னா நான் போய் என் வேலையை பார்ப்பேன். மேடமை கேட்காம சாவியை கொடுக்க முடியாது. அதனால நீங்க கோச்சிக்காதீங்க. அறிவு, ஆ? யார் இவங்க? வெளியே ஒரு ஆட்டோ நிக்குதுல்ல, அது இவர் ஆட்டோ தான். அதை எடுத்துட்டு போக வந்திருக்காங்க. ஆட்டோவை சரி பண்ணியாச்சா? அதை அன்னைக்கே சரி பண்ணியாச்சே. ஆட்டோ இவங்களோட தானே உங்களுக்கு நல்லா தெரியுமா? சம்பவம் நடந்த அன்னைக்கு நானும் தானே கூட இருந்தேன். ஆட்டோ சாவி உங்ககிட்ட தானே இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. ஆட்டோ இவங்களோட தானே நல்லா தெரியுது. வேலையும் முடிஞ்சிருச்சு, சாவி உங்ககிட்ட இருக்கு. அப்ப கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? எப்படி இந்திரா மாதவி மேடமை கேட்காம சாவி கொடுக்க முடியும்? என்ன அறிவு பேசுறீங்க? ஆட்டோ யாருதுன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, யாரோ வந்து கேக்குறாங்க சாவி இல்லைன்னு சொல்லலாம். வண்டியை சரி பண்ணலன்னா சரி பண்ணலன்னு சொல்லலாம். வண்டி இவரோட தானே நல்லா தெரியுது, சாவியும் நீங்க வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன, கொடுத்து விட வேண்டியதானே? இதுக்கு போய் எதுக்கு மேடத்தை கேட்கணும்? கொடுத்து விடுங்க அறிவு. அது மேடம் வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா? என்ன சொல்ல போறாங்க? ஆட்டோக்கார் வந்தாரு சாவியை கொடுத்தேன்னு சொன்னா என்ன சொல்ல போறாங்க? கொடுத்து விடுங்க அறிவு. இப்ப என்ன, உங்களை திட்டுவாங்கன்னு பயப்படுறீங்களா? அப்படி ஏதாவது சொன்னா நான் தான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லுங்க, போதுமா? சாவியை கொடுத்து விடுங்க அறிவு. ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மாதவி மேடம் வந்தவொன்னே சொல்லிடுங்க, நாங்கள் கிளம்புறோம். ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் அறிவு இப்படி பயந்து சாவுறீங்க? மேடம் என்ன பூதமா இப்படி பயப்படுறீங்க? அதுக்கு இல்ல, மேடம் வந்து என்ன கேட்காம ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டா. இங்க பாருங்க அறிவு,
எல்லாத்தையும் மேடம் தான் வந்து செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆபீஸ்ல நாமெல்லாம் இருக்கிறதே வேஸ்ட். இவ்ளோ ஸ்டாஃப் எதுக்கு? தேவையே இல்லையே. போங்க அறிவு, பயப்படாம வேலை செய்யுங்க. மேடம் வந்து கேட்டா என்ன கை காட்டுங்க, நான் பேசிக்கிறேன். வாங்க, உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்கம்மா வாங்க, உட்காருங்க. நீ உட்காருடா. ஏய், அங்க எல்லாரும் உன்னை பார்க்க வந்துட்டாங்க. நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? இது கொடு. நான் உனக்கு நகையை போட்டு விடவா? உங்களுக்கு பாட்டியை தெரியும்லம்மா? அதான் கோவிலே பார்த்தோமே. இவரு மிஸ்டர் தேவ். வணக்கம். பத்மினியோட தாய் மாமா. இவங்க பத்மினியோட பாட்டி. மிஸ்டர் தேவ், இது என்னோட தம்பி வனிதா அம்மா. பொண்ணை பாக்கலாங்களா? பாக்கலாமே. பவித்ரா, பாட்டி. பத்மினியை கூட்டிட்டு வாமா. வரும் பாட்டி. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. அம்மா, பத்மினி அவகிட்ட வாங்கி கொடு. ஏய், உட்காரு. பொண்ணோட அப்பா அம்மா? நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க தவறிட்டாங்க. நான் என் பையனுக்கு சாதாரணமான இடமா பார்க்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய இடமா அமையணும்னு நான் எதிர்பார்க்கல. இங்க பாருங்க பத்மினி, அன்னைக்கு கோவில்ல உங்க பாட்டியை பார்த்து யதார்த்தமா சொன்னதான் இன்னைக்கு உங்ககிட்டயும் சொல்றேன். எனக்கு நான் பொண்டாட்டி வேணும்னு ஆசைப்படல, எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமக வேணும்னு தான் ஆசைப்படுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எங்க அம்மாவும் என் தம்பியும் தான் ஃபர்ஸ்ட். கூட்டு குடும்பத்துல மருமகங்கிற பேர்ல ஒரு பொண்ணு நுழையிறப்பதான் அங்க ஒரு தனி குடித்தனமே உருவாகுது. அது வரைக்கும் அந்த குடும்பத்துல அப்படி ஒரு எண்ணமே இருந்திருக்காது. இதை நானா சொல்லலைங்க, பார்த்தது, படிச்சது, கேள்விப்பட்டது, இதை வச்சுதான் நான் சொல்றேன். அப்படித்தான் என் குடும்பமும் கூட்டு குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த கூட்டை நீங்க வந்து கலைச்சிடக்கூடாதுன்னு தான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, எங்க வீட்டு பொண்ணை நாங்க அப்படிதான் வளர்த்துருக்கோம். என் பேத்தியால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. சாய், வீட்டை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நல்ல குடும்பத்துல தான் பொண்ணு எடுக்க போறோன்னு. அதனால நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். இத பாருங்க, அவன் எங்க மேல உள்ள பிரியத்தால தான் அப்படி சொல்லிட்டான். பெரியவங்க நீங்க எதையும் தப்பா எடுத்துக்காதீங்க. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல பொண்ணுக்கு நீங்க எந்த சீர்வரிசையும் செய்யக்கூடாது. பணமோ நகையோ நாங்க எதிர்பார்க்கல. எங்களுக்கு உங்க பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும். கல்யாண செலவு முழுக்க எங்களோடது. கல்யாணத்துக்குன்னு எங்களுடைய நெருங்கின சொந்தத்தை மட்டும்தான் அழைக்க போறோம். கல்யாணத்துக்கு மினிஸ்டர் எல்லாம் அழைக்கணும். அவங்களையும் இங்க வர வச்சு தங்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமான காரியம். அதனால கல்யாணத்தை இங்க வச்சுட்டு குஜராத்ல மிகப்பெரிய லெவல்ல ரிசப்ஷன் வச்சுக்கலான்னு இருக்கோம். ஏய், என்னடி சொல்ற? 2 நாள் கல்யாணம். 2 நாள் கல்யாணம். 2 நாள் ரிசப்ஷன். 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 2
மத்தபடி உங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எவ்வளவு பேரை வேணும்னாலும் நீங்க அழைச்சிட்டு வாங்க. செலவை பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். எத்தனை கோடி ஆனாலும் சரி, சென்னையிலேயே மிகப்பெரிய மண்டபமா பாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்காக எங்க வீட்டு பொண்ணை வெறும் கையோட அனுப்ப முடியுமா? அவளுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசைய செஞ்சுதானே அனுப்பணும். அதுதானே எங்களுக்கும் கௌரவம். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? பெரிய இடமா பார்த்து 10 பைசா செலவில்லாம பொண்ணை தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க? என் பேத்திக்கு 200 பவுன் நகை, அவளுக்குன்னு அவ மாமன் பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற பணம், அது போக என்னென்ன சீர்வரிசை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுதான் அனுப்புவோம். என் பேத்திக்கு 200 பவுன் நகை, அவளுக்குன்னு அவ மாமன் பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற பணம், அது போக என்னென்ன சீர்வரிசை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுதான் அனுப்புவோம். அப்புறம் எங்க வழக்கப்படி கல்யாண செலவு முழுக்க பொண்ணு வீட்டை சேர்ந்ததுதான். அதையும் நாங்க விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஏன்னா இந்த ஊர்ல எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை நாங்க காப்பாத்தியே ஆகணும். அதனால உங்க சொந்தக்காரங்க எவ்வளவு பேர் வேணும்னாலும் நீங்க கூப்பிட்டுக்கோங்க. செலவு பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். சென்னையில இருக்கிற அத்தனை 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் ரூம் புக் பண்ணிடலாம். இது எங்களோட முறைங்கிறது மட்டும் இல்ல, இதுல எங்களோட கடைசி சந்தோஷமும் அடங்கி இருக்கு. எனக்கும் வயசாகிட்டே போகுது. இவ கல்யாணத்துக்கு அடுத்து இந்த வீட்டுல சுபகாரியம்ங்கிறது எப்ப நடக்கும்னு எனக்கே தெரியல. அப்படி ஏதாவது நடந்தா அப்ப நான் இருப்பேனான்னு கூட தெரியல. அதனாலதான் இவ கல்யாணத்தை ரொம்ப சந்தோஷமாவும் கிராண்டாவும் நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன சாய், இங்க எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது. சாதாரணமான இடமா வேணும்னு தான் எதிர்பார்த்தோம், மிகப்பெரிய இடமா அமையுது. எந்தவித வரதட்சணையும் இல்லாம செலவு மொத்தம் நம்மளுடையதா இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா என்னம்மா பண்றது, பாட்டி இவ்வளவு சென்டிமெண்டா பேசி நம்மள பேச விடாம பண்ணிட்டாங்க. விடுமா, அவங்க ஆசையை நம்ம ஏன் தடுக்கணும்? அவங்க பேத்திக்கு என்ன செய்யணும்னு பிரியப்படுறாங்களோ செய்யட்டும். ஆனா ஒண்ணு பாட்டிமா, குஜராத்ல நாங்க வைக்க போற ரிசப்ஷனுக்கு நீங்க அத்தனை பேரும் அவசியம் வரணும். நீங்க மட்டும் இல்ல, உங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு நீங்க எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் அத்தனை பேரையும் நாங்க எங்க செலவுலயே கூட்டிட்டு போறோம். அங்கேயே 1 மாசம் தங்க வச்சு சுத்தி காமிச்சு திரும்ப வர்ற வரைக்கும் எங்க செலவு தான். அதுக்கு நீங்க ஒத்துக்கணும். அப்புறம் தேவ் சார், என்ன பத்தி எப்படி நீங்க விசாரிச்சிருப்பீங்க. ஆனா இருந்தாலும் நான் என்னோட விசிட்டிங் கார்டா தரேன். என்னை பத்தி இன்னொரு வாட்டி நல்லா விசாரிச்சுக்கங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பரவாயில்ல, தப்பு ஒண்ணும் இல்ல. ஒரு பொருளை கொடுக்கும் போதே விசாரிச்சு கொடுக்கறோம், பொண்ணை கொடுக்கும் போது விசாரிக்க மாட்டோமா? வாங்கிக்கங்க சார். அம்மா, அப்புறம் தொட்டை மாத்த வேண்டியதுதானே. அப்போ தட்டை மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம். அம்மா, தட்டை எடுத்து கொடுமா. இல்லப்பா, கல்யாண காரியம் நான் எடுத்து கொடுக்க கூடாதுப்பா. நான் எடுத்து கொடுக்கறேன். இல்லப்பா, நீ செய்யறது முறையில்ல. அம்மா, பொண்ணு சார்பா நானும் உங்க சார்பா என் வீட்டுக்காரும் தட்டை மாத்திக்கலாம்ல? பாட்டி, என்ன சரிதானே? பொண்ணுக்கு நீ அக்கா முறை, மாப்பிள்ளைக்கு தேவ் அண்ணன் முறையாகுது. தாராளமா மாத்திக்கலாம். நீங்க என்னமா சொல்றீங்க? பெரியவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அப்படியே செய்யலாம். பவித்ரா, போய் தட்டை எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வரேன். தேவ், தட்டை வாங்கிக்கோ. எங்க பொண்ணு உங்க வீட்டு பையனுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். அந்த தட்டை எடுத்து கொடு. எங்க பையனை உங்க வீட்டு பொண்ணு கொடுக்கறதுலயும் எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம்.